ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாமாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்னன்னு சொல்லி கடைசியில் வீடியோவில் பாருங்கள். கண்டிப்பாக மாமா சர்ப்ரைஸ் ஆக மாட்டாங்க. ஏன்னா நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்கா, ஆனால் மாமா சர்ப்ரைஸ் பண்ணதே கிடையாது. அவர் எனக்கு ஒரு கிஃப்ட் 2 கிஃப்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் நான் கேட்டு கொடுத்தது. இப்போது மாமா வரப்போகிறாங்க, கொடுத்துடலாம். இது மாமா வேலையை விட்டு வந்துட்டாங்க. இப்போ கொண்டே கிஃப்ட் கொடுக்கலாம். எப்படி ரியாக்ஷன் பார்க்குறாங்களா பாருங்க. எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் என்ன கிஃப்ட்டு அப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்தாரு. எங்க சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிற மாதிரி என்ன கிஃப்ட்டுன்னு கேட்குறீங்க, பிரித்து பாருங்க அப்படின்னு சொன்னால் என் பையன்தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கானே தவிர அவர் பிரித்து பார்க்கவே சரி பிரித்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுத்துருந்தாரு. பிரித்து பார்த்ததுக்கப்புறம் நல்லா இருக்குல்ல, இது எங்கேருந்து வாங்கினேன், எப்போ வாங்கினேன், எப்படி வாங்கினேன் அப்படின்னு தான் கேட்டாரே தவிர அழகாக இருக்குது அப்படின்னு அது ஒரு மாதிரி தான் சொன்னார். ஸோ இதுதான் அந்த கிஃப்ட்டு. என்ன அப்படின்னா நம்ம ஃபோட்டோ போட்டு கேலண்டர் போடுறது தான். எனக்கு ரொம்ப இந்த கிஃப்ட்டு பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.